சற்று முன் திமுகவில் இணைந்தார் நத்தம் விஸ்வநாதன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் அவருக்கு ஆதரவாக இருக்கும் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கையில் எடுத்துள்ள திட்டங்கள் கட்சிக்குள் புதிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளன. இதற்கிடையில் வேலுமணி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் வேறு ஒரு பிளானை வைத்துள்ளாராம். இதனால் அதிர்ச்சியில் இருக்கிறாராம் எடப்பாடி. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் பிளவும் இணைவும் மாவட்ட செயலாளர் நியமனம் உள்ளிட்ட விவகாரங்களை சுற்றியே தொடர்ந்து சலசலப்பு நிலவி வருகிறது. கடந்த சில வாரங்களாக மூத்த நிர்வாகிகள் சிலர் எடப்பாடியின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். அந்த வரிசையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் அந்த பொறுப்பை அவர் ஏற்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படும் சில சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பினார்கள். இதற்கிடையே கடந்த மாதம் நடைபெற்றதாக கூறப்படும் உட்கட்சி ஆலோசனை கூட்டத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் எஸ்பி வேலுமணி தன்னுடைய ஆதரவாளர்களிடம் பேசும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அந்த வீடியோவில் என்னை நம்பி பலர் வந்திருக்கும் போது அவர்களுக்கு எந்த பொறுப்பும் வழங்காமல் எனக்கு மட்டும் உயர் பதவி கொடுத்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? மாவட்ட அளவில் பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்தவர்களை புறக்கணித்து நான் மட்டும் பதவி வாங்க விரும்பவில்லை என்ற கருத்தை அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, காமராஜ், கே.பி. அன்பழகன் உள்ளிட்டோர் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை ஏற்க இயலாது என்று தெரிவித்து கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பினார்கள். பதவிகள் தேவையில்லை, சாதாரண தொண்டர்களாகவே தொடர்கிறோம் என்ற கருத்து அந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த தொடர் சம்பவங்கள் அதிமுகவின் உட்கட்சி அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தலைவர்களும் சி.வி. சண்முகம் தலைமையில் சில வட மாவட்ட நிர்வாகிகளும் ஒரே அணியாக செயல்படுகிறார்களா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. சமீப காலமாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பாகவும் அதிருப்தி நிலவி வருகிறது. குறிப்பாக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பதவி தொடர்பான சில முடிவு சில நிர்வாகிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுவே தற்போது வெளிப்படையான அதிருப்தியாக மாறியுள்ள அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோவை அடிப்படையாக கொண்டு அதிமுக 2.0 புதிய தலைமை அதிகார போட்டி போன்ற விவாதங்களும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திட்டமிட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற தகவல் மட்டும் உண்மை என்கின்றனர் அதிமுகவினர். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிருப்தியை எப்படி கையாளப் போகிறார்? மூத்த நிர்வாகியுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா அல்லது கட்சியில் மேலும் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுமா என்பது போன்ற கேள்வி அதிமுக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களுக்கு முன்பாக கட்சிக்குள் உருவாகியுள்ள இந்த சலசலப்பு அடங்குமா என்ற எதிர்பார்ப்பும் கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தின் வலுவான தலைவராக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் வட தமிழகத்தில் செல்வாக்கு மிக்க சி.வி. சண்முகம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கையில் எடுத்துள்ள அதிரடி படலம் கட்சிக்குள் புதிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு கட்சியில் நிலவி வரும் பிளவு, மாவட்ட செயலாளர் நியமனங்கள் போன்ற விவகாரங்களால் அதிருப்தியில் இருந்த மூத்த தலைவர்கள் இப்போது எடப்பாடியின் தலைமைத்துவத்திற்கு எதிராகவே காய் நகர்த்த தொடங்கியிருப்பது இபிஎஸ் தரப்பை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சமீபத்தில் எஸ்பி வேலுமணி கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்க முன்வந்த போது அதை அவர் அதிரடியாக மறுத்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதனைத் தொடர்ந்துதான் கடந்த மாதம் நடைபெற்ற உட்கட்சி ஆலோசனை கூட்டத்தின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதில் பேசும் வேலுமணி, என்னை நம்பி வந்தவர்களுக்கு பொறுப்பு தராமல் எனக்கு மட்டும் உயர் பதவி கொடுத்தால் அதை எப்படி ஏற்பது? பல ஆண்டுகளாக உழைத்தவர்களை புறக்கணித்துவிட்டு நான் பதவி வாங்க விரும்பவில்லை என்று எடப்பாடிக்கு எதிராக பகிரங்கமாக குரல் கொடுத்திருந்தார். இவருக்கு ஆதரவாக பல எம்எல்ஏக்களும் கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிய வருகிறது. வேலுமணியின் இந்த அதிருப்தி போக்கிற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, காமராஜ், கே.பி. அன்பழகன் உள்ளிட்டோரும் கைகோர்த்துள்ளனர். எங்களுக்கு பதவிகள் தேவையில்லை, சாதாரண தொண்டர்களாகவே தொடர்கிறோம் என்று இவர்களும் கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பி இபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுத்துள்ளனர். குறிப்பாக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் நியமனம் உள்ளிட்ட சில மாவட்ட நிர்வாக மாற்றங்கள் இவர்களுக்கு கடும் ஏமாற்றத்தை அளித்ததே இந்த அதிகார போட்டிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டும் வருகிறது. கொங்கு மற்றும் வட மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடிக்கு எதிராக ஒரே அணியாக திரண்டு வருவது அதிமுக 2.0 அல்லது புதிய தலைமைக்கான சமிக்கையோ என்ற விவாதத்தை அரசியல் வட்டாரத்தில் கிளப்பியுள்ளது. அதிமுகவின் இந்த தொடர் உள் விவகாரங்கள் கட்சியின் அரசியல் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக மாறி உள்ளன.
இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப் போவதாக எழுந்துள்ள புதிய அரசியல் தகவல் தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் சி.வி. சண்முகம் கடந்த சில வாரங்களாகவே அதிமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டது. அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக கூட்டிய உட்கட்சி கூட்டத்தில் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் நேரில் சென்று அவரிடம் உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக தங்களுடைய விளக்கத்தை அளித்து சமரசம் செய்து கொண்டனர். ஆனால் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் சென்றபோது சி.வி. சண்முகம் அவர்களுடன் செல்லாமல் தன்னிச்சையாக அந்த சந்திப்பை தவிர்த்தார். தொடர்ந்து கட்சியின் தற்போதைய தலைமை செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் உத்திகள் குறித்து அவர் கடுமையான அதிருப்தியை தன்னுடைய ஆதரவாளர்களிடம் வெளிப்படுத்தி வந்ததாக தெரிய வருகிறது. அதிமுக தலைமை உடனான இந்த தொடர் கருத்து வேறுபாடுகளின் உச்சக்கட்டமாக சி.வி. சண்முகம் தங்களது அரசியல் பாதையை மாற்ற தீர்மானித்துள்ளதாக அரசியல் உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் சிக்காமல் இருக்க தற்பொழுதுதான் வகித்து வரும் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முறைப்படி சபாநாயகரிடம் ராஜினாமா செய்ய அவர் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பதவியை ராஜினாமா செய்த பின்னர் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் அவர் அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. வட தமிழகத்தில் குறிப்பாக விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் வலுவான அடித்தளம் கொண்ட சி.வி. சண்முகம் தாவேகாவிற்கு வந்தால் அது தங்களுக்கு பெரும் பலமாக அமையும் என தாவேகா தரப்பு கருதுவதாகவும் பேசப்படுகிறது. இருந்தாலும் இந்த விவகாரம் குறித்து அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தரப்பிலிருந்தோ அல்லது சி.வி. சண்முகத்தின் அலுவலகத்தின் தரப்பிலிருந்தோ இதுவரை எந்தவிதமான நேரடி மறுப்போ அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்போ வெளியிடப்படவில்லை. தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றத்திற்கு பின் அதிமுகவின் முக்கிய விக்கெட்டுகள் சரிந்து வருவது பேசப்பட்டு வரும் நிலையில் சி.வி. சண்முகம் தாவேகாவிற்கு செல்லப் போகிறார் என்ற இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வட்டாரத்திலும் குறிப்பாக விக்கிரவாண்டி மற்றும் விழுப்புரம் மாவட்ட பகுதி அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் தற்பொழுது பெரும் புயலை கிளப்பி உள்ளது. அதிலும் முக்கியமாக முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததை தொடர்ந்து சமீபத்தில் இதுவே மிகப்பெரிய பேசும் பொருளாகி வந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான நத்தம் விஸ்வநாதனும் தற்போது அதிமுகவை விட்டு விலகி ராஜினாமா செய்து திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக திமுகவின் முக்கிய புள்ளிகளிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் விரைவில் முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக நத்தம் விஸ்வநாதன் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்காக அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணைந்த நத்தம் விஸ்வநாதன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.